இது மாணிக்கண்ணன் வீடு தானே? ஆமா, வாங்க தம்பி. என்னங்க உள்ள இருக்காரா? இருக்காரு. மாணிக்கண்ணன் கொஞ்சம் வெளியே வர முடியுமா? ஏங்க மாணிக்கண்ணன் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில வாங்க. சார் சார் வாங்க சார். அண்ணா, எனக்கு ஏதோ கோவம், உங்களை 4 வாரத்தை அதிகமாக பேசிட்டேன். அதுக்காக வேலைக்கு வராமல் இருப்பீங்களா? இல்லை சார், அது வந்து நீங்கள் தான். அண்ணே, ஆமாண்ணே, நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் நான் தான் சொன்னேன். இப்போது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், உங்கள் அண்ணனோ தம்பியோ உங்களை கோவத்தில் வீட்டை விட்டு போன்னு சொன்னால் நீங்கள் போயிடுவீங்களா? அந்த மாதிரி தானே நானும் சொன்னேன். அண்ணா, நம்ம கம்பெனியே வீடு மாதிரி தானே. அண்ணா, எனக்கு என் கம்பெனியும் என் குடும்பமும் வேற வேற எல்லாம் கிடையாது. 4 மாதம் வருமானம் இல்லாமல் இப்படி வீட்டில் உட்காந்துருப்பீங்களா? இந்தாங்க பிடிங்க. இல்லை சார், வேண்டாம். அண்ணா, இது பிடிங்க. இல்லை சார். அண்ணா, இது உங்கள் சம்பளம் தானே. என் குடும்பத்தில் ஒருத்தர் என்ன மறந்தாலும் நான் அவங்கள மறக்க மாட்டேன். இது பிடிங்க அண்ணா. அண்ணா, இது பிடிங்க. வைங்க. ரொம்ப நன்றி சார். ராஜகுமாரன் வேற என்னெல்லாம் பண்ணுவாமா? ராஜகுமாரன் ஏழை பணக்காரன்னு எல்லாரையும் சமமா பாப்பான். அப்படியா? அவங்க எல்லாரையும் தான் கூட பிறந்தவங்களா நினைப்பான். கஷ்டப்படுறவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். சரி, ஓகேண்ணா. நாளை காலையில் நம்ம கம்பெனியில் மீட் பண்ணலாம். ஓகேவா? சரிங்க சார். சார், அதான் கொடுத்துருக்கீங்களே. அண்ணா, சும்மா இருங்க அண்ணா. இந்தம்மா, உன் பேரு? வெண்ணிலா. ஓகே, நான் வரேன். வரேண்ணா. சரிங்க தம்பி. சரிங்க சார். காலையில் வந்துடுறேன் சார். ஓகே. அபி, நீ வந்த நேரமா மகாலட்சுமி வீடு தேடி வந்துட்டா. இந்த மணி தந்த பணம் வச்சுக்கோ. இது வந்து யூனிஃபார்முக்கு. என்னக்கா கூரைய பிச்சுக்கிட்டு காசு கொட்டிடுச்சா? இனிமே கொட்டும் அபி. அதான் அள்ளி கொடுக்கிற ராஜகுமாரனே எங்களை தேடி வந்திருக்காரே. மறுபடியும் அவருக்கு வேலை வந்துருச்சு. இனிமே வருமானத்துக்கு பிரச்சனையே இல்ல. அவர்தான் எங்க வீட்டுக்காரோட முதலாளி. சொக்க தங்கம். என்ன மூர்த்தி, என்ன இன்னைக்கு உன் காட்டில் மழை போல? நாராயணா, காடு நல்லா ஏறி வரும்போது வாயை வைக்காதடா, என் ராசி போயிடும். ஓ ஓ ஓ திக். ஐயோ, தோத்துட்டாரு. என்ன நாராயணா, இது நான் அடிக்க வேண்டிய கேமு. சிங்கிள் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசினா என்ன செத்தா போயிடுவ. மூஞ்ச பாரு, மூட்டை பிடிச்சி. சரிண்ணே, விடுனே, ஒரு ஆட்டம் தானே. என்ன ஒரு ஆட்டம் சாதாரணமா சொல்லிட்டேன்? அதெல்லாம் அடுத்த ஆட்டத்தில் பிடிச்சிக்கலானே. யோ மூர்த்தி, அவன் பேசுறதுனால தான் நீ தோத்துட்டியா? யோ, அடிச்சு வாயில உடைச்சிருவேன். நீ அவனுக்கு வக்காலத்தா? மாமா மாமா கோவப்படாதீங்க மாமா. என்னாச்சு மாப்பிள? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது மாப்பிள. ஐயோ மாமா, 2 லார்ஜை போட்டு விளையாடுங்க, விட்டதெல்லாம் பிடிச்சிடலாம். டே தம்பி, மாமாவுக்கு என் கணக்குல 2 லார்ஜ் கொடு. சாப்பிட்டு நல்லா கூலா விளையாடுங்க, சரியா? மாமா பாத்துக்கடா. ஆடுவோம். இப்ப பாருங்க, அடுத்த கேம் இப்ப பாருங்க. இப்படி ஆயிடுச்சு. மேனேஜர் நாராயணா,
அண்ணே நாராயணா வா 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 வா. என்னண்ணே? இது வரைக்கும் எவ்வளோ இருந்ததோ அக்கௌண்ட்ல எல்லாத்தையும் கழிச்சிட்டு மீதி என்கிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு ராஜி சரிண்ணே. என் செலவில் கொடுத்துரு. டைஸ் பண்ணியா குடி. அவனுங்களை விட்டு கொடுக்க சொன்னதே நான் தான். ஏன்னா உன் பொண்ணு அபி எனக்கு வேணுமாமா. அக்கா இன்னுமா அந்த ஜாக்கெட்டை தைக்கிறீங்க? சீக்கிரம் முடிங்கக்கா, நம்ம டெலிவரி கொடுக்கணும்ல. கணேசா, அந்த ரோஸ் கலர் சுடிதாருக்கு எம்ப்ராய்டிங் போட சொன்னே, போட்டிங்களா? போட்டாச்சு அபி. எங்க காட்டுங்க. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. சரி, நீங்க டெலிவரி கொடுத்துருங்க, நான் அப்புறம் பேசுறேன். சரி அபி. பாய். ஏய் ஆனந்தி, தனியா கஷ்டப்படுறல, வா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஐயோ அபி, நாளைக்கு எனக்கு எக்ஸாம். படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி சரி சரி, சாரி. நீ படி, படிப்பு தான் முக்கியம். சாம்பார் தானே, 2 நிமிஷத்துல நானே செஞ்சிடுறேன். என்னது, இன்னைக்கும் சாம்பாரா? வேற ஏதாவது செய்யலாமே. நேர் விருப்பெல்லாம் கிடையாது, இருக்கிறத சாப்பிட்டு பழகுங்க. இது கூட இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கடையை விட்டுட்டு வந்து உங்களுக்குலாம் சமைச்சு போடுறதே பெரிய விஷயம், இதுல சாம்பார் வேண்டாமா? ஹலோ, சொல்லுடி. ஹே ஆனந்தி, ட்ரிப்புக்கு இன்னும் 2 நாள் தாண்டி இருக்கு. பணம் ரெடி பண்ணிட்டல? பண்ணணும்டி. ஹே, நீ ட்ரிப்புக்கு வர்றல? வரேன்டி. ஏய், நான் போனை வைக்கிறேன், அபி வந்துட்டா, நான் அப்புறமா பேசுறேன். யார் போன்ல? அது வந்து காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. செமஸ்டர் ஃபீஸ் கட்ட சொன்னாங்க. எவ்வளோ ஃபீஸ்? எவ்வளோ கட்டணும்? 5000 ரூபாய். நாளைக்கு மறுநாளுக்குள்ள கட்டணும் அபி. கடையோட வாடகை காசு தான் இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு தரேன். ஹே, என்கிட்ட பணம் ரெடி, நாளைக்கு கைக்கு வந்துரும். ஓகேடி, வச்சிட்டுமா? பை பை. எனக்கா எக்ஸாமா? ஆமாண்டா. அக்கா, ஒவ்வொரு வாரமும் தள்ளி போட்டுட்டே இருக்காதக்கா. பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னேன்ல, ஏதாச்சும் பார்த்து ரெடி பண்ணு. டேய், இப்போதான் நான் 5000 ரூபாய் கேட்டிருக்கேன். நீ எதையாவது கேட்டு எனக்கு வர வேண்டிய காசை கெடுத்து விட்றாதடா. விஸ்வநாதா. மாமா, என்னடா சாப்பிடவே மாட்டேங்கிற? என்னாச்சு? பொண்ணு கல்யாணத்தை நினைச்சு டென்ஷனா? நீங்களும் அக்காவும் இருக்கும்போது எனக்கு என்ன மாமா டென்ஷன்? பிறந்து வளர்ந்த இடத்துலயே கல்யாணமும் பண்ணிட்டு வர போறா, அவ்வளவுதானே? ஆமா, நானே இத பத்தி அசோக் கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. அசோக் இன்னும் வரலையா? இல்லம்மா, நான் ஃபோன் பண்ண அவன் எடுக்கல. ஓ, ஏமா டெய்லி எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு சொன்னேன். அசோக் ஏமா இன்னும் வரல? அவன் தான் கம்பெனி எம்டி, எல்லாத்தையும் கவனிக்கணும். அவன் டைம் அவங்கிட்டயே இல்ல. சரி, அவ்வளவு கவனமா அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிறான்னா ஏன் நம்ம ஷேர்ஸ் எல்லாம் கம்மி ஆகுதுமா? அது அவன் கையில மட்டும் இல்ல, அதிகாரம் இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். அதனால தான் அவனுக்கு அதிகாரமே கொடுத்துருக்கோம். அப்பா ப்ளீஸ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? அசோக் குட்டி பையன், நம்ம வீட்டு செல்ல பிள்ளை. அவனோட தலையில இவ்ளோ பெரிய சுமையை ஏத்தி வச்சது நம்ம தப்பு. நீ என்ன செய்யலான்னு சொல்ற? அவன் இஷ்டத்துக்கு எங்கேயாவது சுத்தட்டும், எங்கேயாவது இருக்கட்டும், விட்டுடலாம். அப்ப கம்பெனியை யார் பாத்துப்பாங்க? ஏமா நீ இருக்க, நான் இருக்கேன், அனாமிகா இருக்கா, வேற யாருமா பாத்துக்கணும்? கரெக்ட்பா.
அப்பா தம்பி வரான், அவன் முன்னாடி எதையும் பேச வேண்டாம் ப்ளீஸ். அம்மா உட்காருங்க. என்னாச்சு, ஏன் எந்திரிக்கிறீங்க? அதான் வந்துட்டான்ல. என்னாச்சு மாமா, யாராவது தப்பா பேசுனாங்களா? யாரும் தப்பாலாம் பேசல. ஆனால் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களே. இவ்வளோ ஷார்ப்பாக பேசுகிற, அதே மாதிரி ஷார்ப்பாக இருக்க வேண்டாமா? நான் என்னப்பா பண்ணேன்? இந்த டிஸ்கஷன் தேவையில்லாதது. அசோக், என்ன பிரச்சனை? அமைதியா இரு. அக்கா நான் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. உனக்கு எங்க போகணும், எந்த கண்ட்ரி பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அக்கா அனுப்பி வைக்கிறேன். அக்கா இது என்னோட லைஃப், என்னோட கேம். நான் ஜெயிக்கிற வரைக்கும் போராட போறேன். அசோக், சாப்பிடாம ஏன் எழுந்த? எங்க போற? மா, ராஜா எப்பவும் ராஜாவா தான் இருக்கணும், ராஜாவா தான் வாழணும். நான் ராஜாவா தான் வருவேன். அசோக் வந்து சாப்பிட்டு போ. அசோக் அக்கா அவனை விடுங்க. எப்படியாவது ராஜாவாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன தர வழுக்குது? என்ன பண்ணி வச்சிருக்க இன்னைக்கு சாம்பாடா வழக்கம் போல. ஆனந்த் அரவிந்த் இந்த பிரியாணி சாப்பிடு. அக்காக்கு உங்க 2 பேருக்கு மட்டும்தான். அபி, அப்பா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க, வா சாப்பிடலாம். அதுல கைய வச்சிங்க நடக்கிறதே வேற. அத தூக்கி போட்டுட்டு வீட்ல செஞ்சதை சாப்பிடுங்க. அபி, பிரியாணி அபி. சீட்டாடி வந்த பணத்துல வாங்கினது. இது அமிர்தமாவே இருந்தாலும் சாப்பிட்டா பாவம். காசுல என்ன நல்ல காசு, கெட்ட காசு, பாவ காசு, எல்லாம் கஷ்டப்பட்டு ஒழிச்சுதான் சும்மா பேசிட்டு இருக்காங்க. அவங்கள சாப்பிட விடுற. அபி, அப்பா சொல்றது கரெக்ட் தானே அபி? அவரு தானே சீட் ஆடினாரு, நாங்க ஒண்ணும் விளையாடலையே. எது பேசாம சொல்றத மட்டும் செய். இது வெறும் போட்டோ இல்ல சாமி. எங்கள மாதிரி எத்தனை குடும்பத்தோட கண்ணீர் இந்த பணத்துல இருக்கும்னு தெரியல. அத கொண்டு போய் அங்க வச்சு அந்த புனிதத்தை கெடுத்துறாதீங்க. யாரு? நான் கெடுக்கிறேன்? இது நான் சம்பாதிச்ச காசு, இது என் வீடு, நான் எங்க வேணாலும் வைப்பேன். நியாயமா உழைச்சு சம்பாதிச்சு பணம் கொண்டு வாங்க, அப்புறம் கோவப்படுங்க. இது உழைக்கலன்னு யாரு சொன்னது? இது உழைக்கணும்னா இது வேணும். ஏய், நீ மரியாதையா சாப்பிடு. அபி, 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா எங்களால இப்படி சாப்பிட முடியும்? அவர் இப்ப புதுசா சீட் ஆடுறாரா என்ன? விட. அப்படிலாம் ஒண்ணும் விட முடியாது. வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்கும், கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா அவருக்கு? அப்ப நீ எனக்கு பாடம் எடுக்கிற, எனக்கு நீ பாடம் எடுக்கிற, எனக்கு நீ பாடம் எடுக்கிறியா? நாங்களும் ஒரு காலத்துல வேலைக்கு போனவங்க தான். நீ சும்மா தமத்துண்டு கையளவுக்கு ஒரு கடையை வச்சு நீ தான் வசதின்னு சும்மா குதிக்க வேண்டாம். நான் யார் வசதி நீங்க பேசல. ஓ, அப்ப காலையில என்கிட்ட நீ காசு கொடுத்தது இப்ப குதி காட்டுற, அதான் இப்ப உனக்கு காசு எடுத்துக்கோ. புடி காசு. உழைச்சு சம்பாதிச்சு திருப்பி கொடுங்க, வாங்கிக்கிறேன். காசு எடுத்துக்கோ.
ஆடுற நீ அப்படியே உங்க அம்மா மாதிரி ஆணவம். இந்த ஆணவத்திலே நீ அழிய போற நான் சொல்றேன். எனக்கு என்ன சம்பாதிக்க தெரியாது நினைச்சியா? கோர்ட்ல என் கம்பெனி கேஸ் நடக்குது. 10 லட்சம் ரூபா தெரியும்ல? அந்த 10 லட்சம் ரூபாய், அந்த 10 லட்சம் ரூபாய் வரட்டும். வந்ததுன்னா முதல்ல வீட்டு விட்டு துரத்துறேன்னா அக்கா போட்டா போட்டு சாப்பிட்ற போட போட்டு சாப்பிட்ற. சாம்பாரை தூக்கி போடுற. சாம்பார் பிரியாணி சாப்பிட்ற. நீ உட்காரு. நீ சாப்பிடு. என் செல்ல குழந்தைங்க 2 பேரு. பேபி என்னாச்சு பேபி? இன்னும் எத்தனை நாள் என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எத்தனை நாள் நல்லவ விஷயத்துல இருக்க முடியும்னு எனக்கு தெரியல ஜெகன். நானும் குழந்தைக்கு சொல்ற மாதிரி அன்பா ஊரை விட்டு ஓடிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன செய்யலான்னு சொல்லு பேபி. எனக்கு நீதான் முக்கியம். அந்த அசோக் அடிச்சு தூக்கிடலாமா? ஆரம்பத்திலேயேவா? பார்க்கலாம். வேற மாதிரி ஏதாவது நல்ல முறையில ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறமும் சரிப்பட்டு வரலன்னா செய்யலாம். இவ்வளோ அன்பா சொல்லி கேட்காதவன் வேற எப்படி சொன்னா கேட்பான்னு நினைக்கிறேன். அவனோட அம்மாவையே சொல்ல வச்சா அவங்க எப்படி சொல்லுவாங்க? சொல்லணும். சொல்ல வைக்கிறேன். அது எப்படி பேபி? நாளைக்கு போர்ட் மீட்டிங். எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நீலாம்பரி அசோக் தான் எம்டின்னு பிடிவாதமா சொல்லுவாங்க. நீ அதானே சொல்ல போற? நான் சொல்லுவேன். ஆனா போர்ட் மெம்பர்ஸ் அதை சொல்லக்கூடாது. நம்ம சைட் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையும் சேர்ப்போம். நாம பேச வேண்டியதை அவங்கள பேச வைப்போம். நாம தான் அப்படி சொல்லி தந்தோன்னு நீலாம்பரிக்கும் அசோக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள பாதி பேரை போர்ட் மெம்பர் ஆக்குனது நான். அந்த நன்றி கடனுக்காகவாவது நம்மளை எப்பவுமே காட்டி கொடுக்க மாட்டாங்க. பேசுறேன். ஒவ்வொருத்தரையும் அசோக்கு ஆப்போசிட் பண்ண வைக்கிறேன். அவங்க கேட்கிற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாம திக்கி திணறி நான் இனிமே எம்டியே இல்லைன்னு அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். பேபி எதுக்கு கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுப்போமா? செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா இனி யோசிக்கவே மாட்டேன். நாளை காலையில நம்ம கம்பெனிக்கு நான் தான் எம்டி. ஹலோ சுரேஷ், நாளைக்கு போர்ட் மீட்டிங். உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்த தான் கால் பண்ணேன். உங்களுக்கு நான் செஞ்ச உதவியை ஞாபகப்படுத்த தான் கால் பண்ணேன். எந்த நிமிஷத்துலயும் என்னை காட்டி கொடுக்காம நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். குட், சொல்றேன். சொன்னபடி பண்ணுங்க. ஜெகன். என்ன பேபி? நாளைக்கு காலையில அசோக் இந்த கம்பெனில இல்ல. அக்கா இன்னும் சாப்பிட வரல? அவளுக்கு எப்போ பசிக்குதோ அப்ப சாப்பிடுவா. நீ உன் வேலையை மட்டும் பாரு. அரவிந்த், அப்பா அங்க என்ன பாருவ? இல்லப்பா, அக்கா அக்கா வந்து நோக்காவு
பாஸ்போர்ட் எடுக்கணும் எவ்வளோ? 1600 ரூபாப்பா. அப்புறம் போயிட்டு வர செலவெல்லாம். இந்தா இது 2000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. கண்டிப்பா பாஸ்போர்ட் தானே? ஆமாப்பா. உண்மை சொல்லணும் என்னைக்குமே. அப்பா மருதி வச்சுக்க. பணத்தோட அருமை அவளுக்கு எங்கடா தெரியும், நீ புரிஞ்சுக்கிட்ட. சரிப்பா. யூஆர் மை சன், மை அரவிந்த். ஏன்டா அங்க பாக்குறேன்? இப்ப இந்த காசு வாங்கலாம், இப்போ காசு தச்சுருவாடா அவ? இல்லப்பா, அக்கா சாப்பிடல, அதான். அக்கா சாப்பிடுக்கோ, வயல்ல பசி வந்து அவ வந்து சாப்பிடுறா. நீங்க எவ்வளவு போடா போடா. சரிப்பா. குட் பாய். அபி, அம்மா, அம்மா.